தனுசு ராசி, தனுசு லக்னம். குணத்துல சொக்க தங்கம். எந்த ஒரு விஷயத்தையுமே பிற்காலத்துக்கு என்ன தேவை, பின்னாடி எப்படி இருக்க போறோம், எப்பவுமே ஒரு விஷயத்த யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ராசி. அது என்னங்க, ரொம்ப எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கக்கூடிய ராசி, யாருக்குமே கெடுதல் நினைக்காத ராசி. அடிச்சு சொல்லலாம். அப்படி நினைச்சா கூட ஐயையோ இந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்னு மனதளவில் வருத்தப்படக்கூடியவர்கள். ஒரு செயல், ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக செஞ்சுருவாங்க. அது மற்றவங்க மனசை காயப்படுத்துனா அது யாராக இருந்தாலுமே மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காத ராசி நம்ம தனுசு ராசி. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள், கேதுவோடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனோட நட்சத்திரங்கள், சூரியனோட நட்சத்திரங்கள். சுக்கிரனோட நட்சத்திரங்கள் வரும்போது 6 11ஆம் அதிபதி, சூரியனோட நட்சத்திரம் வரும்போது இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி. கேதுவோட நட்சத்திரம் சொல்லவே இல்லை. குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் எப்படிங்க, ஒரு முதல் தர யோகத்தை பண்ணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நான் சாதிச்சு ஜெயிச்சு வந்தேங்க, எனக்கு எதுவுமே இல்லை, படிப்பு கூட எனக்கு அவ்வளோவா இல்லைங்க, ஆனால் இன்றைக்கி என்னுடைய பொருளாதாரத்தோட நிலைமை வேற வழியில் இருக்குதுங்க, வேற இடத்துல இருக்குதுங்க அப்படின்னு காலத்தை தூக்கி விட்டுட்டு சொல்லக்கூடிய ராசி. நான் ஜீரோலேருந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு இருக்கிற இடமே இல்லை. எல்லாரும் என்னைய திட்டி 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 பேசியே வளர்ந்தவங்க இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பிரமிப்படைகிறாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ராசி. தனுசுல எந்த கிரகம் இருக்கட்டுங்க, சந்திரன் இருக்குல்ல, எந்த கிரகம் இருக்கட்டுங்க, அது அவ்வளோ அஷ்டமாதிபதியே உட்கார்ந்தா கூட அவ்வளோ அளவுக்கு தீங்கு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். ஏன்னா எங்களுக்கு தான் கடவுள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக அனுகிரகம் இல்லையே, எங்களுக்கு ஹோப் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு என்ன அப்படின்னு போய் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால எங்கே போனாலும் ஒரு அவமரியாதை. எப்படி வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கி இப்படி கஷ்டப்படுறோம், மற்றவங்களால எங்களுடைய குணத்தை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கே, மனசாட்சிக்கு பயந்து இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. யாருக்குமே ₹1 கூட மிச்சம் வைக்கக்கூடாது, வாங்கின பணத்தை கூட திருப்பி கொடுத்துடணும். ஆனால் எங்கள் பணம் எல்லாருக்கிட்டையும் எப்படி விளையாடுதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி மனதளவில் சங்கடப்படக்கூடிய குழந்தைங்கன்னா உயிரை கொடுக்கக்கூடிய ராசிங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். 10% சம்பாதிக்கிறோமா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி அப்படின்லாம் நினைக்காம தனுசு தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கும். தன்னை விட ஒரு படி மேலே குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக நினைப்பாங்க. அது 3 குழந்தை இருந்தாலும் சரி, 4 குழந்தை இருந்தாலும் சரி, தனுசு எப்போவுமே குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். அடித்து சொல்லலாம். நம்மளோட நல்லா படிச்சிருக்கணும், நம்மளோட நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்மளோட நம்ம குழந்தைகள் எல்லாருமே அனுபவிக்கணும், இதுதான் நமக்கு நம்மளோட வாழ்க்கை, குழந்தைங்க வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைகளுக்காக போராடக்கூடிய ராசி தனுசு ராசி. எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் தனுசோடைய நம்ம மூல நட்சத்திரம் எடுத்துட்டாலும் சரி, மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும் நிச்சயமாக. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே வராமல் நிறைய விஷயங்கள் வீட்டுக்காருக்காக அனுசரித்து போகக்கூடிய ராசி. அந்த ஒரு விஷயத்தை நான் பிடிச்சி நின்னேன், நான் அந்த அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் நான் விடாமல் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தனுசு ராசி நிச்சயமாக இருக்கும். அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம கட்டுவதன் மூலியமாக வாழ்க்கையில் எவ்வளோ பல பிரச்சனைகள், நமக்கு 6ஆம் அதிபதி தசாபுக்தி வரட்டும், 8ஆம் அதிபதி தசாபுக்தி வரட்டும், நம்ம கஷ்டம்தான் படுவோம் தவிர ஒருபோதும் பிரிஞ்சு போக மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குருவோட இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக பிடிமாதமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் 0லேருந்து ஆரம்பித்தேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அங்கே கேது நட்சத்திரம் இருக்குது, மூல நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்காது. சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரியனோட நட்சத்திரமாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அணுகிற முறை தான் வேறையாக இருக்கும். கேதுவோடது என்ன பிடிவாதமாக இருக்கும், சூரியனோட என்ன அதிகாரமாக இருக்கும், சுக்கிரனோடது மேம்போக்காக இருக்கும். அப்படி தான் வித்தியாசப்படுமா தவிர்த்து மற்ற அனைத்து நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி தான் இந்த தனுசு ராசியில் இருக்கிறது செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதோடைய குணத்தை வெளிப்படுத்தும் தன்மை மட்டும்தான் சிறுசாக மாறுமோ தவிர மற்றபடி தனுசு நம்ம கல்யாணம் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை துணையை நம்ம ஏற்றுக்கிறதுனால தனுசு வீட்டில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நமக்கு குழந்தைகள் பிறக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறத நம்ம அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம். குருவோட இருக்கிறதுனால நல்ல பண்புகளோட ஆரம்ப காலத்தில் வளருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு குருவோடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு ஏனோ தோணுன்னு இருக்கிறனால ராசிக்கு 6ல் குரு மறைஞ்சனால ஒரு கஷ்டத்திலே வாழ்கிற மாதிரி, ஒரு மன சஞ்சலத்தோடு வாழ்கிற மாதிரி, ஒரு கடனோடையே வாழ்கிற மாதிரி எங்களுக்கு படைச்சிட்டாருங்க. இன்றைக்கெல்லாம் ஹோப்பு இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு அந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. குரு தனக்கு என்னென்னு போய் 6ல் உட்காந்தனால பைசா பிரயோஜனம் இல்லாதவன்லாம் நம்மளை மிரட்டிட்டு போகிற மாதிரி, நம்மளை 4 பக்கம் அவமானப்படுத்துகிற மாதிரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி, 4 பேர்லேருந்து விலக்கி வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. என்னங்க துன்பத்திலே வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பண சுமைகள் ஏராளமாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், எந்த ஒரு விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் போட்டு வச்சுருந்தானே இன்றைக்கி அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் தனுசு ராசியை பொறுத்தவரை நடந்துகிட்டே இருக்குதுங்க. கண் எதிர்க்க கெட்டவன் வாழ்கிறானுங்க, நான் என்னால் வாழ முடியல இப்படிங்கிற மாதிரி தான். அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்
காம்ப்ரமைஸ் பல விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இன்னைக்கு இது எல்லாமே முடியாமல் காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2025 மே மாத பலன்கள் எப்படி இருக்குது? கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு? இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகுமா? கொஞ்சம் கவலைப்படாதீங்க. மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் குருவோடைய பயிற்சி ராசியை பார்க்க போகிறார். பழைய மாதிரி திரும்பி வரப்போகிறீங்க, கெத்தாக வரப்போகிறீங்க. ராசிநாதன் ராசியை பார்ப்பார். அப்போ ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்ருக்கு அப்படிங்கிற பதிவை இங்கே நான் சொல்ல விரும்பப்படுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. யார் முன்னாடி அவமானப்படுத்துகிறீங்களோ, யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் அவமானப்படுறீங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சு அதிலிருந்து மீண்டு ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய காலமாக இருக்கும். கடனில் கஷ்டப்படுறீங்களா, அந்த கடன்லேருந்து மீண்டு வெளியே திரும்பியும் அதை விட 100 மடங்கு நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மே மாதத்தில் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா புதன் 4ஆம் இடத்துல, சுக்கிரன் 4ல் திக்பலமாக இருக்கார், சனி ராகுவோட இருக்கார், குரு பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ல் இருக்கார், சூரியன் ராசிக்கு 5ல் உச்சம் பெற்றிருக்கிறார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அதுக்குண்டான வீடு கொடுத்த செவ்வாய் தனக்கு என்னென்னு ராசிக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சு நீசம் அடைஞ்சிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் எப்படி கடன் நீ அடைப்ப, குருவும் நாங்களும் இருக்கிறோமல்ல, நாங்கள் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்து தானே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாமே இந்த 2025 மே மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். முதல்ல என்ன சொல்ல காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ல் பலம் பெற்ற ஒரு கிரகங்கள் இருக்கிறனால குழந்தை செல்வம், அதாவது இதுக்கு மேலே வழிபாடு படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. குழந்தைக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா அனுதினமும் பெருமாள் கிட்டையும் முருகர்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குழந்தை வேணுங்க, அந்த குழந்தைகள் வந்துட்டால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி குழந்தைக்காக அனுகிரகமும் வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 2வது பார்த்திங்கன்னா பூர்வீகம், எங்கள் குலதெய்வமே விட்டு போச்சுங்க, குலதெய்வத்துக்கு போகிறதில் நிறைய மனக்கவலைகள் சஞ்சலங்கள் இருக்குது. தூங்கி எந்திரிச்சா கனவுகள் கூட ஒரு நல்ல நல்ல கனவுகளாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளரல. அந்தளவுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்பவுமே சனி ராகு கிரக சேர்க்கைகள் வரக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த குலதெய்வங்கள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு நிறைய சாமி கும்பிடலையோ, நம்ம பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை மறந்துட்டோமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கும்பிடணுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு ரொம்ப அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குலதெய்வம் சார்ந்த எண்ணங்களும் அனுகிரகங்களும் போய் படையல் போட்டு வர்றது, சாமி கும்பிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கா இந்த சூழ்நிலையில்? இது நான் பண்ணுறதுனால எனக்கு growth கிடைக்குமா, அந்த மன அமைதி சாந்தி இதெல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை நாளாக 5ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. குழந்தைய நினச்சி வருங்காலத்தை நினச்சி கவலைப்படாத தனுசு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். செவ்வாய் பார்த்திங்கன்னா எப்போ நீசம் அடைஞ்சாரு, ஏறக்குறைய இது 10 நாளைக்கு முன்னாடி நீசம் அடைஞ்சார். 5ஆம் அதிபதி 8ல் போய் நீசம் அடைஞ்சார். அப்போல்லாம் அவங்களோட அமைதியே போச்சு, ஒரு ஹோப் இல்லாத மாதிரி ஏதோ ஏனோ தானோ தனுசு வாழ்ந்துட்டு இருக்கு. எப்போவுமே நீட்டாக பெர்ஃபெக்ஷனாக பேசுறது, பெர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணுறது, தெளிவாக பேசுவாங்க. அது 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 20 வயசு குழந்தைங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க. அந்த நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வோடு பேசுவாங்க. இன்றைக்கி அது எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அமைதியாக பேசுகிறீங்க, ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அது எல்லாமே குறைஞ்சி இனி வரக்கூடிய காலங்களில் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் செவ்வாயோடைய இடத்துல சூரியன் வந்துட்டார். இப்போ தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதே போல் அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு தொலாவிட்டு இருக்கிறோம், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சேர்ந்து புதன் பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜ யோகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணம் ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்குங்க. ஊருக்குள்ளே வந்தாவே எங்களோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகலை, இங்கே பொண்ணு இருக்குது, அங்கே பையன் இருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஹோப்பு குறைஞ்சிருச்சு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏறக்குறைய 26, 27 வயசு வரை தாண்டிடுச்சு. அனுதினமும் ஒரு விஷயங்கள் வீட்டுக்கு 4 பேர் சொல்கிறாங்க, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, ஏன்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. அந்த கேட்கக்கூடிய கேள்வினாலேயே நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் கல்யாணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன்கள் வருவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் 100% திருமணம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்படையக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் கல்யாண யோகம் சிறப்பாக காத்துட்டு இருக்கு. மே மாதத்துக்கு மேலே கல்யாணம் அப்படிங்கிறது எழுதிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எழுதிடலாம். குருவும் ராசியை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு போஸ்ட்பான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி பார்த்திங்கன்னா பையனாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட அடுத்த வருஷம்
கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கு மேலே ஓகே பண்ணிடலாம், மே மாதத்துக்கு மேலே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா, தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதெல்லாமே நீங்கள் இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், ஓம் குரு பகவானே போற்றி போற்றி, எங்கள் ராசிக்கு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய காலம் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதுலேருந்தெல்லாம் பஞ்சா பறந்து தூக்கி கொண்டு வந்து உங்களை வெளியே உட்கார வச்சு அதை ஜெயிக்க வச்சுருவாரா குரு பகவான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக அது ஒரு யோகமான பிளானட்டாக இருக்கிறதுனால வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.